பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஸோ கேபிஎஸ் விசஸ் ஸ்டார்பக்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போவோம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் மாரி நீங்கள் வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து இப்போ கொடுத்தீங்க, கேபிஎஸ் விசஸ் ஸ்டார்பக்ஸு. அதேமாரி நம்ம வந்து இப்போ ஒரு காஃபி வந்து இப்போ வந்து நம்ம ஒரு காஃபி வந்து வாங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு ஸ்டார்பக்ஸ் ஸ்டார்பக்ஸ் காஃபி வந்து நல்லா இருக்கா இல்லை நம்மளோட கேபிஎஸ் காஃபி வந்து நல்லா இருக்கான்னு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் காஃபி மாரி தான் இருக்குது. பெட் இருந்தாலும் நம்ம வந்து கேபிஎஸில் தான் நம்ம வந்து அதிகமாகவே நம்ம வந்து குடிக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 9/10 வந்து கொடுக்கலாங்கள கொடுக்கலாம் கைஸ். நம்ம போய்ட்டு எடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து ஸோ காஃபி வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஒரு நார்மல் காஃபி மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போது ஸ்டார்பக்ஸ் உள்ள போகலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது ஸ்டார்பக்ஸ் உள்ள வந்து வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து நான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடும். நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து எங்கே வந்து காஃபி வந்து குடிப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து பெல்லை வந்து கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணுவோம். இன்டீரியர் காட்டுறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் பேக் கேமரா வந்து இப்போதைக்கு ஆன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்மளே தான் சுகர்லாம் போட்டு அதுமாரிலாம் நம்மளே தான் ஆட் பண்ணுவோம். அவங்களாம் ஸ்டார்பக்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் கேபிஎஸில் வந்து அவங்களே எல்லாச்சும் நமக்கு வந்து போட்டு தருவாங்க. ஸோ கேபிஎஸில் நம்ம வந்து அதுக்காகவே நம்ம வந்து ஒரு 9/10 வந்து நம்ம வந்து அது தந்துருக்கோம். ஸோ இப்போது ஸ்டார்பக்ஸ்னு வரும்போது இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கு, பட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு லார்ஜ் காஃபிக்கே லைக் 263 ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம வந்து தராங்க. அப்போ ஸ்மாலே 200 rupees வருது. அப்போ ரேட்டில் வந்து ஒர்த்து இல்லை சொல்ல போனால். ஸ்டார்பக்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி தான், பட் ஒர்த்து இல்லை. பட் சொல்லப்போனாவே நமக்கு வந்து ஒர்த்து இல்லை. அதுக்கு கேபிஎஸ்லேயே நம்ம வந்து நம்மளே குடிக்கலாம் ஒரு காஃபியை. ஸோ நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து லார்ஜ் ஆமாம், பட் இது வந்து ஒரு ஸ்மால்னே சொல்லலாம். இதை போயிட்டு லார்ஜுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதை போயிட்டு லார்ஜுனா
எனக்கு என்ன புரியும். ஸோ லார்ஜுக்கு பதிலாக ஸ்மால் தந்துருக்காங்களேனே சொல்லலாம். ஸ்மால் பேருக்கு தான் லார்ஜாம். லைட்டாக புதுசாக இருக்குல்ல. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ வந்து காஃபி வந்து குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். நல்லா தான் இருக்கு. பட் நாமளே வந்து ஆட் பண்ணுறதுனால நல்லா இல்லையான்னு தெரியல. இது கூட நார்மலாக தெரியல. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இந்த காஃபி ஏதோ அப்புறம் இன்டீரியர்லாம் பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதை ஸ்லோவாக கூட நல்லா காட்டுது. லைட்டாக வேகமாக தான் நான் வந்து காட்டியிருக்கேன். தெரியல, பார்ப்போம். ஸோ அப்போ நான் இன்னொன்று வந்து சொல்ல மாட்டேன் கைஸ். நமக்கு இன்னும் 3 நாள் கழிச்சு நமக்கு வந்து பர்த்டே வருது. நான் வந்து என் பர்த்டே அப்போ நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். லைக் நான் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். எனக்கு அப்போ தான் வேறு எக்ஸாம் கடுப்பில்லை. இப்போது பர்த்டே அப்போது நமக்கு வந்து எக்ஸாம் வந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? லைக் சில பேருக்கு வந்து ஜாலியாக இருக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். அது பொறுத்து, சில பேரோட மூட்டு பொறுத்து. அதான் சொன்னேனே, சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க, என்னடா இந்த வீடியோவில் மட்டும் நான் தனியாக இருக்கேன். நம்ம கூட இப்போதைக்கு ஞாபகம் ஆகல, நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே. நம்ம வந்து எப்போவுமே ஸ்கூலில் தான் நம்ம வந்து வ்ளாக் எடுப்போம். இன்றைக்கி தான் வெளியே வந்துருக்கோம். ஸோ தனியாக தான் எடுப்பேன். சில வாட்டி தனியாக எடுப்பேன், சில வாட்டி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு எடுப்போம். அப்படி வந்து உங்களுக்கு நான் தனியாக எடுத்தால் நல்லா இருக்கா, இல்லை லைக் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்தால் நல்லா இருக்கான்னு மட்டும் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. பை கைஸ்.